ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லிங்க்யூ காண்டினென்ட் அனிமியோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோவோட அப்பா அந்த எல்டரை போட்டு தள்ளி இருந்திருப்பாரு. அப்போ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த லிங்கர் பொண்ணு பயங்கரமாக கதறி அழுதுருப்பா. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 5 வருஷத்துல அவ திரும்ப வந்து நம்ம ஹீரோவோட கிளானையை ஒட்டுமொத்தமாக அழிப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பா. அப்ப இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த லூக்சியா பிரிவோட ஹெட்டும் இந்த லிங்கர் பொண்ணை கூட்டிட்டு கிளம்பி இருந்திருப்பாங்க. அதோட போன எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த லிங்கர் பேசிட்டு போனதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நினைக்கிறான், இல்ல நான் சென்டியான், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு முக்கியமானவங்களுக்கும் என்னோட மக்களுக்கும் எதுவாக நான் விட மாட்டேன். அப்ப கிரேட் எல்டரும் இந்த இடத்துல இருக்க அந்த தேர்ட் எல்டரை தான் அப்படியே பாக்குறாரு. கிரேட் எல்டர், என்னால இதுக்கு மேல தப்பிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் சாகுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிக்கலாமா? சரி, என்னன்னு சொல்லு. நான் அந்த சென் பைட்டியான் கூட ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தது எல்லாமே உண்மைதான். யாருதான் பதவிக்கு ஆசைப்பட மாட்டா. ஆனா சென்ஃபன், நீ இந்த பதவிக்கு தகுதியானவன் தானான்னு உன்னையே நீ நல்லா கேட்டு பாத்துக்கோ. உனக்கு நம்ம கிளானோட தலைவனா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனே அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்துல செத்து போயிடுறான். ஆனா இப்ப இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு இந்த இடத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப கிரேட் எல்டர் சொல்றாரு, இங்க பாருங்க, இவனுங்க எல்லாரும் பேராசையால அழிஞ்சு போயிட்டானுங்க. அப்புறம் நீ இந்த இடத்தோட தலைவனா, இதுக்கப்புறம் நீ தான் எல்லாத்தையும் ஒழுங்கா பாத்துக்கணும். அப்ப இந்த இடத்துல இருந்த அந்த எல்டரோட அசிஸ்டண்டும் அப்படியே பயங்கரமா கெஞ்சிக்கிட்டு இருக்கான். தலைவரே, நான் பண்ணது எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒண்ணு வேணும்னே ஒண்ணும் அந்த சென் பைட்டியான் கூட இல்ல. அவ என்ன மிரட்டினா, அதனாலதான் வேற வழியே இல்லாம நான் அவன் கூட இருக்க வேண்டியதாயிடுச்சு. அதனால என்ன தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்க. அப்ப இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோட அப்பா சொல்றாரு, நீ தெரிஞ்சு எந்த ஒரு தப்பு பண்ணலன்னு சொல்ற, அதனால நான் உன்னை உயிரோட விட்டுறேன். ஆனா இதுக்கப்புறம் உனக்கும் நம்ம சென் ஃபேமிலிக்கும் எந்த ஒரு சம்மதமும் கிடையாது. நீ இந்த இடத்து பக்கமே வரக்கூடாது. அதை கேட்ட அந்த அசிஸ்டண்டும் உயிரோட விட்டதே போதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் கிரேட் எல்டர், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும். இது வரைக்கும் இங்க நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வகையில நான் தான் காரணம். அது மட்டும் இல்லாம செத்து போன 2 பேரும் சொன்னதும் உண்மைதான். இந்த இடத்துக்கு தலைவனா இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்ல. அதை கேட்ட நம்ம ஹீரோ யூயானு எல்லாருமே அந்த இடத்துல ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஹீரோட அங்கிள் சொல்றாரு, சென்யூ, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த பதவிக்கு நீ தான் தகுதியானவன். அதனால முட்டாள்தனமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. இங்க பாரு, நான் முடிவெடுத்துட்டேன். இந்த பதவிக்கு நான் தகுதியானவன் கிடையாது. என்னை விட நீ தான் இந்த பதவிக்கு ரொம்பவும் தகுதியானவன். அதனால இதுக்கப்புறம் நீ தான் இந்த இடத்தோட தலைவன். ஆனா சென்யூ, வேண்டாம், என்ன தடுக்காத. என்னோட முடிவை நான் மாத்திக்கிற மாதிரி இல்ல. அப்ப இதை கேட்ட கிரேட் எல்டர் சொல்றாரு, சரி, உன்னோட கோரிக்கையை நான் ஏத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நீ இந்த இடத்தோட தலைவன் கிடையாது. ஆனா நம்ம சென் ஃபேமிலியை பத்தி என்ன? கவலையப்படாதீங்க கிரேட் எல்டர். நான் என்னதான் இந்த இடத்தோட தலைவனா இல்லைனாலும் நம்ம கிளானுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் என்னோட உயிரை கொடுத்து போராடுவேன். அப்புறம் இதுக்கப்புறம் என்னோட நேரங்களை நான் என்னோட ஃபேமிலி கூட நேரத்தை செலவழிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் நேரம் நம்ம யூஎனி ஹீரோயின் தான் போய் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே அந்த இடத்துல சீன் கட் ஆக அடுத்த சீல நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் பயங்கரமா கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோவால ஒழுங்கா அவனோட கல்டிவேஷன்ல கவனம் செலுத்த முடியல. அவனோட மைண்ட்ல எல்லாமே இப்ப நடந்த பிரச்சனை தான் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த இடத்துக்கு வந்த ஸ்வாட் எல்டர் கேக்குறான், ஹே சூசன் ஒன், நீ என்ன பயப்படுறியா? அடே சென்டியான், இன்னும் 5 வருஷத்துல கண்டிப்பா உன்னோட கிளானையும் உன்னையும் நான் அழிப்பண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த லிங்கர் பொண்ணு சொன்னது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு கண்ண முழிக்கிறான். இப்ப நான் என்ன பண்றது? ஏன்னா அந்த லிங்கர் பொண்ணு ஒரு டபுள் மார்ஷல் ஸ்பிரிட் ஜீனியஸ். எனக்கு தெரிஞ்சு அவ கண்டிப்பா இன்னும் 5 வருஷத்துல ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான ஆளா மாறிடுவா. ஏன்னா இப்ப அவளுக்கு துணையா அந்த லூக்சியன் பிரிவோட மாஸ்டர் இருக்கா. ஒருவேளை அவ மட்டும் 5 வருஷம் கழிச்சு ரிவெஞ்ச் கொடுக்கறதுக்காக இந்த பக்கம் வந்தா கண்டிப்பா நம்மளால சமாளிக்க முடியாது. நான் ஒண்ணு சாப பார்த்தெல்லாம் பயப்படல. ஆனா நான் பயப்படுற ஒரே விஷயம் என்னன்னா, உன்னோட உண்மையான உருவத்தை மீட்டெடுக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அதை என்னால பண்ண முடியாம போயிடுமோன்னு தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றது? நான் ஒரு எதுக்கு உதவாத யூஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி நம்ம ஹீரோ அவனுக்கு ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்க. அப்ப அதை கேட்ட அந்த ஸ்வாட் எம்பரர் சொல்றான், இப்ப எதுக்காக நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? உன் பக்கத்துல யார் இருக்கான்னு நீ மறந்துட்டியா என்ன? ஹேய், நீ என்ன சொல்ற? அந்த லிங்கர் பொண்ணு கிங்யூ ரிலேமோட செகண்ட் லெவல்ல இருக்கா. சாதாரண கிங்யூ ரிலேமோட செகண்ட் லெவல் தானே. இன்னும் 5 வருஷத்துல இல்ல இன்னும் 3 வருஷத்துல நான் உன்னை அதே கிங்யூ ரிலேமோட 4th லெவல பிரேக் த்ரூ பண்ண வைக்கிறேன். இல்ல 9th லெவலையே உன்னை பிரேக் த்ரூ பண்ண வைக்கிறேன். அப்ப இதை கேட்ட ஹீரோவும் அப்படியே நக்கலா சிரிச்சிட்டு அவன்கிட்ட இன்னும் பேச ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, சொல்றது என்னமோ சுலபம் தான். ஆனா இப்ப நீ ஒரு சோல் ஃபார்ம்ல இருக்க. அப்படி இருக்கும்போது உன்னால எனக்கு எப்படி உதவி பண்ண முடியும்? அதனால இப்ப எனக்கு வேற வழியே இல்ல. சாவுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்துதான் ஆகணும். அப்ப இதெல்லாம் கேட்ட அவனும், அடே, என்ன பார்த்து குறைச்சி மதிப்பிடுறியா? இப்பவே உன்னை அடுத்த ரிலே பிரேக் த்ரூ பண்ண வைக்கிறேன். அதுக்கு முதல்ல நான் இந்த லிங்கு மந்திராவை உனக்கு சொல்லி தரேன். சீக்கிரம் உன்னோட மைண்ட ஃப்ரீயா விடு. அதுக்கப்புறம் உன்னோட சி ஆஃப் மார்ஷல் ஸ்பிரிட்ட நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதை ஆபரேட் பண்ணு. அப்புறம் நான் உன் மைண்டுக்குள்ள அனுப்புற இந்த ஸ்பெல்ஸ சொல்லி நல்லா கல்டிவேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல
அதை கேட்ட நம்ம ஹீரோவும் அவன் சொன்ன மாதிரியே அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால நம்ம ஹீரோவோட உடம்பு முழுக்க அப்படியே ஸ்பிரிச்சுவல் பவரா சூழ்ந்து காணப்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட தலைக்கு மேல அந்த கோல்டன் ஸ்வோர்ட் அப்படியே வெளியே வர அப்ப ஹீரோ சொல்றான், யோ இங்க என்ன நடக்குது, உண்மையாவே இது வேற லெவல்ல இருக்கு. என்னோட உடம்புல இருக்க பவர்ஸ என்னால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. சரி சரி நிறுத்தாத, தொடர்ந்து கல்டிவேட் பண்ணு. நீ இப்போ சாம்ராய் ரிலேமோட பீக்ல இருக்க. அது மட்டும் இல்லாம உன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இப்போ 8th லெவலை ரீச் பண்ணிடுச்சு. இப்படியே நீ தொடர்ந்து கல்டிவேட் பண்ணா கண்டிப்பா அடுத்த ரிலேமான மார்ஷல் ஆர்ட்ஸ் ரிலேம உன்னால கண்டிப்பா பிரேக் த்ரூ பண்ண முடியும். அதை கேட்ட நம்ம ஹீரோவும் அப்படியே தொடர்ந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் போக நம்ம ஹீரோ வெற்றிகரமா அடுத்த ரிலேமையை பிரேக் த்ரூ பண்ணிடுறான். நான் இப்போ மார்ஷல் ஆர்ட் ரிலேமோட ஃபர்ஸ்ட் லெவலை பிரேக் த்ரூ பண்ணிட்டேன். பரவாயில்ல, நீ அற்புதமா பண்ண. அப்புறம் நீ இவ்வளவு நேரம் பயங்கரமா ஆக்டிங் பண்ணது எல்லாமே என்னை இப்படி தூண்டி விட்டு உனக்கு உதவி பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே. இதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒன்னும் நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. ஆனாலும் இந்த மேஜிக்கல் ஆர்ட்ஸை உனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அப்புறம் சூஸ் ஒன், நான் இருக்கிற வரைக்கும் நீ எந்த ஒரு கவலையும் பட வேண்டியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தவன் சொல்ல அதை கேட்ட நம்ம ஹீரோவும், ஸ்வாடி எல்டர் உனக்கு ரொம்பவும் நன்றி. அப்புறம் கண்டிப்பா ஒரு நாள் நான் டாப்பை ரீச் பண்ணுவேன். அப்போ உன்னோட உடம்ப மீட்டெடுக்க நான் உதவி பண்ணுவேன். சரி சரி நிறுத்து, எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல அதை கேட்ட நம்ம ஹீரோவும் அவனை பார்த்து சிரிக்கிறான். அப்படி இந்த இடத்துல சீன் கட் ஆக அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவனோட அறையை விட்டு அப்படியே வெளியே நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்ப சடனா அந்த இடத்துக்கு வந்த யூயான் நம்ம ஹீரோவை கூப்பிடுறா. சென்டியான், ஒரு வழியா நீ வெளியே வந்துட்டியா? ஓ அதுவா, நான் கொஞ்சம் கல்டிவேஷன்ல மூழ்கி போயிட்டேன். ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கண்கள் பயங்கரமா கூசுது. அது அந்த சூரிய ஒளினால கிடையாது, உன்னோட இந்த அழகுனால. இதை கேட்ட அவளும் அந்த இடத்துல அப்படியே சிரிக்கிறா. பரவாயில்ல, உனக்கு பொண்ணுங்க கிட்ட ஃபிளர்ட் பண்றது எப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா இது ஒன்னும் அந்த அளவுக்கு மோசம் இல்ல. அப்படின்னா உனக்கு இது பிடிச்சிருக்கா? அப்ப அதை கேட்ட அவள அப்படியே வெக்கப்படுறா. சரி இதை விடு, நமக்கு இப்ப கேபிட்டல் சிட்டில இருந்து நம்ம 2 பேரும் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கான இன்விடேஷன் வந்திருக்கு. அதனால அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக இன்னும் 2 நாள்ல நம்ம கேபிட்டல் சிட்டிக்கு போய் ஆகணும். அதனால நீ என் கூட ஷாப்பிங் பண்றதுக்கு வரியா? என்ன யூயான், என்ன நீ வந்து டேட்டுக்கு கூப்பிடுறியா? அதை கேட்ட அவளும் நான் சொன்னதை மறந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஏய் நானும் வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான். சென்டியான், நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நான் இப்படி எல்லாம் ஷாப்பிங்க்கு வந்து ரொம்ப நாட்கள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்ப சடனா அந்த இடத்துல யாரோ சண்டை போடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதை கேட்ட நம்ம யூயான ஹீரோவும் அங்க என்னன்னு பாக்குறாங்க. அப்ப இந்த இடத்துல 2 பேரு நம்ம ஹீரோ கிளான சேர்ந்தவங்க கிட்ட அப்படியே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா உனக்கு என்ன பார்த்தா கடுப்பா இருக்கா? சரி உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன், உன்னால முடிஞ்சா என்ன அடிச்சிட்டு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவனோட புறமண்டையிலேயே வந்து ஒரு கல் அடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். இல்ல நீ தான் அடி அடின்னு சொன்னியே, அதான் அடிச்சேன். யாரா அது? என்ன சென்டியானா? அடி சென்டியான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னைய அடிச்சிருப்ப. நான் இதுக்கு ஒன்னு சும்மா விட மாட்டேன்டா. பிரதர் கோவப்படாதீங்க. அப்புறம் யங் மாஸ்டர் சென்டியான், நாம இதை இந்த இடத்துல பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா கூடிய சீக்கிரமே கேபிட்டல்ல நடக்க போற அந்த காம்படிஷன்ல நம்ம சந்திக்க தான் போறோம். அந்த இடத்துல நம்ம பாத்துக்கலாம். அதை கேட்ட நம்ம ஹீரோவும் அதுக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே அவனுக்கு 2 பேரும் அங்க இருந்து கிளம்ப. அப்ப அவனுங்க கிட்ட அடி வாங்கின 2 பேரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறானுங்க. சென்டியான், அவனுங்களை சும்மா விடாதீங்க. கண்டிப்பா இந்த காம்படிஷன்ல எங்களுக்காக இவனுங்களை நீங்க பழி வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்ப போனவ சடனா நிக்கிறான். அப்புறம் யங் மாஸ்டர் சென்டியான், உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும். என்ன, நீங்க அதை பத்தி கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? என்ன சொல்லணுமோ சொல்லு. அது ஒண்ணு இல்ல, நம்ம 2 பேருக்கு நடுவுல ஒரு பெட் வச்சுப்போமா? இப்ப கேபிட்டல் சிட்டில நடக்க போற காம்படிஷன்ல எங்களோட வென் ஃபேமிலி தோத்து போயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு எங்களோட சில்வர் வில்லாவை தரேன். அதே இது ஒருவேளை உங்களோட சென் ஃபேமிலி தோத்து போயிடுச்சுன்னா நீங்க உங்களோட மினரல் மைனை எங்ககிட்ட தந்தாகணும். என்ன இந்த டீலுக்கு ஒத்துக்கிறீங்களா? ஓ, உங்களை பார்க்கும் போதே தெரியுது என்ன சவால் விடுறதுக்கு நீங்க பயந்துட்டீங்கன்னு. சரி நான் சொன்னதை மறந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்ப. அப்ப சடனா அவங்கிட்ட அடி வாங்கினவன் சொல்றான், ஒரு நிமிஷம் நில்லு சென்டியான், அவனோட டீலுக்கு நீங்க ஒத்துக்கோங்க. அவ சொன்ன அந்த சில்வர் வில்லா அது நமக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கும். அப்ப அதை கேட்ட நம்ம ஹீரோ நினைக்கிறான், இத பத்தி அப்பா என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லி இருக்காரு. அந்த சில்வர் வில்லால இருக்க பழங்கள் அப்புறம் பூக்கள்லாம் கல்டிவேஷனுக்கு ரொம்ப உதவியா இருக்குமா. அது மட்டும் இல்லாம இந்த வில்லா சென் ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு சரி நான் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். சோ இதுக்கப்புறம் இவனை நம்ம ஒயிட்னு கூப்பிட்டுக்கலாம். அப்ப அதை கேட்ட ஒயிட்டும் அப்படின்னா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்ப பின்னாடி இருந்த அந்த கூ சொல்றான், ஒயிட், நான் இருக்கிறதே நீ மறந்துட்ட போலயே. இந்த காம்படிஷன்ல என்னோட ஃபேமிலி கலந்துக்குது. அதனால நானும் இந்த பெட்டுக்கு வரேன். எங்க கிளானுக்கு சொந்தமான அயன்வுட் ஃபாரஸ்ட நான் இதுல பெட் கட்டுறேன். அதை கேட்ட அந்த ஒயிட் அப்படியே ஷாக் ஆகுறான். என்ன நீ என்ன பண்ண பாக்குறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அப்படின்னா சரி யங் மாஸ்டர்ஸ், நமக்குள்ள ஒரு சத்தியம் பண்ணிக்கலாம். ஏன்னா தோத்து போனதுக்கு அப்புறம் நான் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு என்கிட்ட சொல்லக்கூடாது பாருங்க. அதுக்காக தான் சொல்றேன். நீ ஒண்ணு கவலைப்படாத, நாங்க ஒருபோது எங்களோட வார்த்தையில இருந்து நாங்க பின்வாங்கவே மாட்டோங்க அப்படிங்கிற மாதிரி அவனுங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா இவனுங்க 2 பேரும் நம்ம ஹீரோ ரொம்ப வீக்கு, இவனை அசால்ட்டா தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு தான் அவனுங்க பயங்கரமா பிட் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா காம்படிஷன்ல என்ன நடக்க போகுது
போகுதுன்னு பார்த்தா தான் தெரியும். அப்படியே அந்த இடத்துல சீன் கட் ஆக அடுத்த சீல நம்ம ஹீரோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்ப நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவரோட அப்பா கிட்ட தான் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அதை கேட்ட ஹீரோட அப்பா சொல்றாரு, என்ன அப்படியா, எனக்கு தெரிஞ்சு இதை அவனுங்க பிளான் பண்ணி தான் பண்ணியிருந்திருக்கணும். 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆன்சிஸ்டர் தான் இந்த சென் கிளானையே உருவாக்குனாரு. அன்னையில இருந்து தலைமுறை தலைமுறையா அந்த மினரல் மைனை நம்ம பாதுகாத்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். நம்ம கிளானோட இந்த மினரல் மைனை பத்தி யாருக்குமே தெரியாது. ஆனா செத்து போன அந்த சென் பைட்டியான் சாகரத்துக்கு முன்னாடி வெளி கிளான்ஸோட கூட்டு வச்சிருந்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த அரியணை அடையறதுக்காக அவன் தான் நம்ம மைனை பத்தி வெளியே சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நம்ம கிரேட் எல்டர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவனுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு செயலையும் பண்ண மாட்டானுங்க. அப்புறம் சென்டியான், இந்த மினரல் மைன் நம்ம கிளானோட ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரெஷர். அப்படி இருக்கும்போது நாம இதை இழந்துடக்கூடாது. அதனால இந்த காம்படிஷனை நீங்க கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும். அப்ப இதை கேட்ட யூயான ஹீரோவும், கவலைப்படாதீங்கப்பா, நாங்க பாத்துக்கிறோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். இப்ப சென் ஃபேமிலியே உங்க கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ இதோட இந்த எபிசோட் முடியுது நண்பா. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதை சும்மா வேற லெவல்ல போக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ காம்படிஷன்ல கலந்துக்க போறான். சோ அங்க நடக்க போற காம்படிஷன் நம்ம ஹீரோ கிளான்ல நடந்த இந்த காம்படிஷன் மாதிரி சப்பையெல்லாம் இருக்காது. ஏன்னா அது கேபிட்டல் சிட்டில நடக்குது. அதுல எக்கச்சக்க ஃபேமிலியை சேர்ந்த யங் மாஸ்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ என்னென்ன அலப்பறைகள்லாம் பண்றான் அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, நாளைக்கு உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.